ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலசேகர ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமோசுதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள சரசரன்னு போவோம். அட என்ன இருக்குன்னு கேட்கல, ஏராளமா இருக்குங்க. அண்ணாமலை அண்ணாச்சி கட்சி ஆரம்பிச்சு விட்டாரு. அந்த பக்கம் ரஜினிகாந்த் அம்மா வீட்டம்மா அவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு விட்டாங்க. எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. சரி, என்னென்ன இருக்கு பார்த்துருவோமா? வாங்க சரன்னு போவோம் நிகழ்ச்சிக்குள்ள. சமசீனமாக்குள்ள போறோம். கண்ணியமிக்க காயிதே இல்லத் அவர்களுடைய 131வது பிறந்த தினம். இந்த தினத்தில் எல்லா அரசியல் தலைவர்களும் அவங்க இடத்துக்கு போய் அந்த மலர் படுக்கையை விரித்து அப்படியே மனமுருக வேண்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு முதல்வர் ஜோசப் விஜய் ஐயாலிருந்து ஸ்டாலின் ஐயாலிருந்து எல்லாரும் போய் வேண்டிக்கிட்டாங்க. அவர் நல்ல ஆசி வழங்கியிருக்கிறாருன்னு நம்புவோம். அப்படியே ஸ்டாலின் ஐயா அந்த இடத்துக்கு போய் மலர் தூவி அஞ்சலி செலுத்தணும் நினைக்கிற நேரத்தில் கூட்டம் ஜாஸ்தி ஆகி போச்சு. தலைவரை பார்க்கறதுக்கு வந்தாங்களா என்னன்னு தெரியல. அந்த நேரத்தில் சேகர் பாபையா அந்த கூட்டத்தை அப்படியே ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கும் போது மலர்களெல்லாம் வானத்தை நோக்கி சர்ன்னு பறக்குது தன்னால. எப்படின்னு கேட்கடா, கூட்ட நெரிசல்ல தான். பின்னாடி வாடா. அந்த பக்கம் கூட்டமா இருந்துச்சு. செல்வ பெருந்தகை அண்ணாச்சி அந்த நேரத்தில் போயிருப்பார் போல் இருக்கு. இந்த பக்கம் திமுக காரங்க, அந்த பக்கம் காங்கிரஸ் காரங்கன்னு நின்று அப்படியே நின்றுருக்காங்க. திடீர்னு கூட்டத்திலிருந்து துரோகம் அப்படிங்கிற மாதிரி சில பல வார்த்தைகள் வந்து வச்சு. அவ்வளவுதான், செல்வ பெருந்தகை டென்ஷன் ஆகிவிட்டாரு. அவர் டென்ஷன் ஆகி இந்த பக்கம் போக இங்க இருக்கவங்க அந்த பக்கம் கேட்டா ஒரே கலவரமாய் போச்சு. துரோகி காங்கிரஸ், துரோகி காங்கிரஸ், துரோகி காங்கிரஸ். அப்படியே செல்வ பெருந்தகை அண்ணாச்சிட்ட அண்ணாச்சி இப்போ இந்த இந்தியா கூட்டணியில் திமுக பங்கேற்காதுன்ற மாதிரி செய்தி வருது. அது என்ன ஏதுன்னா இங்கே வருங்க, இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் நீங்கள் தலைமையிட்ட கேட்டுக்கிறணும் அப்படின்னு சொன்னவர்கிட்ட சடக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த கூட்டணியிலேருந்து போனதுனால மனஸ்தாபம் ஏங்க, சடக்குன்னு வந்தா இவ்வளோ நாள் ஒத்துமையாக இருந்து வரும்போது கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கத்தானே செய்யும்னு மனசு திறந்து சொல்லிவிட்டார். எல்லாரும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்ட உடனே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இப்படியே சிரிச்சுட்டு போயிட்டார். ஏங்க, அவங்களுடைய கட்சி அவங்களுடைய முடிவு, நான் என்ன சொல்ல முடியும்? எங்க காங்கிரஸ் தான் குற்றம் சாட்டுறாங்க. காங்கிரஸோட துரோகத்தால திமுகவுடைய தோழருடைய மனம் வந்து காயப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. எங்க ஹைகமாண்ட் வில் டேக் டிசிஷன். இதுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது. அவங்க இந்தியா கூட்டணியிலிருந்து அவங்க வெளியில போறாங்க, கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுடைய விஷ், அவங்களுடைய பார்வை. இதுக்கு எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு எடுக்க முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற நான் இதுல இருந்து கருத்து சொல்ல முடியாது. ஓகே, தமிழ்நாடு காங்கிரஸ் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதுக்கு மாநில தலைவரா உங்களுடைய பதில் வேணும் இல்லையா? எங்க திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வருத்தங்களும் சங்கடமும் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். அவங்க கூடவே இருக்காங்க நட்பு ரீதியா. திடீர்னு போயிட்டு அவங்களுக்கு இருக்கமா இருக்காதா? தொண்டர்கள் ஒரு நிமிஷம், விட்டுட்டு போன வருத்தங்கள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும். இது செட்டில் ஆகும். அதனால இதை கூர்மைப்படுத்த வேணான்றதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லோரும் விட்டுட்டு போனோங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படியே மொடன்னு கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி துண்டும் சட்டையை போட்டு வராரு பிரவீன் சக்கரவர்த்தி ஐயா. என்னன்னா விஜய் ஐயாவே கூப்பிட்டு நீங்களே மாநிலங்களவைக்கு நில்லுங்கன்னு சொல்லிவிட்டாரா? அந்த சந்தோஷத்துல மனுஷன் அப்படியே கிடுக்கிடுன்னு வராரு பாருங்க. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பெருந்தன்மை, கருணை, காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும்
ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், பொறுப்பாளர் திரு KC வேணுகோபால் அவர்களும், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் எனக்கு இது கொடுத்த வாய்ப்பு. இது ஒரு பெரிய பொறுப்பாக நான் நினைக்கிறேன். பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக குரல் ஓங்கும் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி ஆட்சி இங்கு தமிழ்நாட்டில் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் எடுத்து சொல்லவும் கோரிக்கைகளையும் எடுத்து சொல்லவும் நான் பாடுபடுவேன். அப்படியே என்னைய வந்து MP ஆக்க போறாங்கன்றதுல அப்படி கஜகஜன்னு மனுஷன் குதூகலம் ஆகி தடக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, புதுச்சா ஒரு பேரை வச்சு நாங்கெல்லாம் இந்த கூட்டணிட்டாரு. அந்த பக்கத்துல இருந்து வந்துச்சு பாருங்க, யாரை கட்டியா எங்களை உள்ள சேர்த்தியா, நீங்க வாட்டுக்கு சேர்த்துக்கிட்டா காங்கிரஸ்ல இருந்தே சொல்லிட்டாங்க, அது அவரோட தனிப்பட்ட கருத்துட்டு. சடக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி வண்டி எடுத்து அவங்க ஏரியாவுக்கு போய் கட்டி பிடிச்சி காப்பியை குடிச்சு சௌக்கியமானு கேட்டு ஒரு வழியை இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பக்கம் இப்படி பரபரன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் டெல்லியில இருந்து உங்க ராஜினாமா கடிதம் ஏத்துக்கிட்டாச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் மனுஷன் வந்தார்ல லைவ்ல சமூக வலைதளத்தில் புதுசா கட்சி ஆரம்பிச்சு விட்டார்ல, மலமலன்னு சேர்ந்துக்கிட்டே இருக்கா கூட்டமா. அப்படியே நேரலையில் கடகடன்னு வாசிச்சாரு. செய்தியாளர்களை வச்சு பண்ணாம இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்னு ஆரம்பிச்சு கொண்டு போனார். என்னத்துக்கு இந்த விஷயம்னா சென்சியை கவர் பண்றாராம். சொல்றாரு 31ல நாம எலெக்ஷன்ல போட்டி ஓடுதோம், இப்ப இயக்கமா ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் கட்சியா கொண்டு போறோம், ஆட்சி கட்டுல உட்காரோம், எல்லாரும் என் கூட வாங்கன்னு கூப்பிடுறாரு. முடிஞ்சவெல்லாம் போங்க அந்த பக்கம். ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியல் கட்சி இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, வருகின்ற காலத்தில் நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பார். தலைவர்கள் எப்படிப்பட்டவர், நாம எல்லாம், என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, வருகின்ற காலத்தில் நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பார். தலைவர்கள் எப்படிப்பட்டவர், நாம எல்லோருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறாங்க. தூரத்திலிருந்து நாம் கை காட்ட போவது கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு இல்லை, நாம் யாரும் அப்படி இல்லை, தமிழர்களுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இருந்து கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனால் அதே கல்ட் பாலிடிக்ஸ். நம்ம அதில் இருக்க போறது இல்லை. கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே. அண்ணாமலை என்ன பிறந்த நாளா 10 பேர் கொண்டாடணுமா? அதனால தான் நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு எதுவுமே நம்ம செய்யணும். என்னுடைய பிறந்த நாள் என்பது உங்கள் பிறந்த நாளை போல ஒரு நாள். நான் அரசியல் வருவதை என் பிறந்த நாளை எப்பவுமே கொண்டாடினது கிடையாது. அரசியல் வந்ததுக்காக சில பேர் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறான். அந்த கலாச்சாரத்தையும் உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று நம்ம எதுவுமே பேசலைங்க, இன்னைக்கு நம்ம பேசுறோம். இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வரணும், ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸை முன்னிறுத்தணும். சமரசம் இல்லாத கொள்கை இருக்கக்கூடிய இயக்கமாக அது கட்சியாக முன்னாடி வரணும். அவ்வளவு குவாலிட்டியான லீடர்ஸை நம்ம பில்ட் பண்ணணும். நேரலையிலன்னு வந்துட்டாலே கமாண்டில் அடிச்சு விடுவாங்க நம்ம ஆளுங்க. நீங்க இத்தனை நாளும் பாசக்காலம் இருந்தீங்க, அப்ப நீங்க எல்லாத்தையும் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குனீங்க, இப்ப தனி கட்சி ஆரம்பிக்க பாசக்காக வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டா மனுஷன் அசராவ சொல்றாரு. எனக்கு திமுக, அதிமுக, மற்ற கட்சி எப்படியோ இனிமே பாசக்காவே அப்படித்தான் பார்ப்பேன், ரவரவையா உரிப்பேன் அப்படின்னு சொல்றாருல. நாம் யாருக்கும் போட்டி கிடையாது. ஆளுங்கட்சி இருக்கு, நிறைய எதிர்கட்சி இருக்கு, எல்லோரும் இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அவங்கவுங்க கொள்கையை சொல்லட்டும். நம்முடைய கொள்கையும் வருகின்ற காலத்தில் நம்ம எல்லோரும் இணைஞ்சு நம்ம கொள்கையை சொல்ல போறோம். நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, ஏன்னா நான் பேச அது அப்படியே மேலே வந்துட்டு இருக்கேன், எனக்கு இது புதுசுங்க, அப்படியே நானும் மேனேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கும் பிரதமருக்கும் இருக்கக்கூடிய முடிவு, நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய பிரதமர், அந்த கௌரவம் இருக்கு.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்அக்ரி பண்ணுறோன்னா கம்பீரமாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டிஸ்அக்ரி பண்ணுவோம். 3 மொழி கொள்கை சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய டைம் டேபிளில் மாற்றம் 2029 தான் 9ஆம் கிளாஸ் பசங்க 3வது மொழியை படிச்சிருக்கூடாது, 2020 மாற்றிய பொழுது நான் குரல் கொடுத்தேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் அப்போஸ் பண்ணுறதுக்காக யாரையும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க, எதிர்ப்பதற்காக நம்முடைய அரசியல் கிடையாது. எப்படி திமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி அதிமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி டிவிகேவை பார்க்குறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்குறோமோ, எப்படி அண்ணன் அன்புமணி அவர்களை பார்க்குறோமோ, எப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், எல்லா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், அம்மா பிரேமலதா அவர்கள், எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கிறேன். அதற்காக நம்ம போய் ஒரு வன்மமோ எதுவும் கிடையாது. அப்படியே இன்னொரு பிளாஷ்பேக் எடுத்து உள்ள போட்டார். நான் 18-20 வருஷமா தன்னார பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் கட்சிக்குள்ள வருது அப்படியா இப்படியான்னு. அந்த நேரத்தில் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ஐயா போட்டு தம்பி உங்களுடைய ஆக்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ மீன் அரசியலில் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், என் கூட வந்து சேர்ந்துக்கோங்கன்னு சொன்னார். ஆனால் கொரோனா டயத்தில் டப்புன்னு அப்படி நிப்பாட்டாரா, நான் அந்த பக்கம் போயிட்டேன், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிருக்குங்கிற மாதிரியே பேசுதார். இதே டெல்லியில் ஆகஸ்ட் 24 2020 பிஜேபி இணைய வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன், அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது 3 விஷயம்தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை, சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது, அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள் அதையே பார்த்துக்கணும், முதல்ல அவர் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். அண்ணாமலைக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன், அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃப்ளிக்ட் இங்கே இருக்கும் பொழுது, ஸோ ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃப்ளிக்ட். அன்றைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானித்தார். அப்படியே நயினார் ஐயா கிட்ட அப்படியே போயிட்டு இருந்தார். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு சம்மந்தமாக கூட்டம் நடத்துக்கு கூட்டுருவா ஓடுருக்கு மனுஷன் அப்படியே போயிட்டு இருந்தவர்கிட்ட டப்புன்னு கூப்பிட்டுங்க வாங்க, உங்க ஆளு சடக்குன்னு போய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, எதுவும் பிரச்சனையா அப்படி கேட்டாக்க வர ஒரு பிரச்சனை கிடையாது. பாஜகங்கிறது பெரிய ஆலமரம், அந்த ஆலமரம் உலகம் முழுக்க பரவி கிடக்கு, இதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போறாரு. இல்லை, அது குறித்து நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அது குறித்து நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சி இது இன்று நேற்று ஆரம்பித்த கட்சி அல்ல, இது வந்து சித்தாந்தத்தின் அடிப்படையிலான கட்சி. நிச்சயமா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்படியே நயினார் ஐயாட்ட இன்னொரு கேள்வி கேட்டாங்க. ஐயா, அண்ணாமலை ஐயா வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன், நீங்க மாநிலத்தினுடைய நிலையை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருக்கே, டெல்லியில இருந்து பொசுக்குன்னு நீங்க நாட்டுக்கு ஏதாவது சொல்லுதே, இதை பண்ணுங்க, நாங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் சரிப்படாதுன்னு சொல்லி குற்றச்சாட்டா சொல்றாருன்னு சொன்னா அது சொல்றாரு இருங்க, அப்படியெல்லாம் கிடையாது, தமிழை எடுத்துட்டு போய் தரணி முழுக்க உலகம் முழுக்க பரப்பி விடுறாரு, அது என்ன மாநில நலன் சார்ந்தது தானே அப்படின்ட்டு வண்டி எடுத்தார். பாரத நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் தமிழை பற்றியும் தமிழ் மக்களையும் பற்றியும் தமிழின் பெருமையை பற்றியும் பேசுகிறார். இப்போது கூட நமது செப்பேடுகளை கூட மீட்டு வந்திருக்கிறார். ஆக தமிழ் மக்கள் மீது பாரதிய ஜனதா கட்சியும் என்றும் ஒரு அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சாலைகளும் போடப்படுகிறது, எல்லா விமானங்களும் போடப்படுகிறது, எல்லா நிதிகளும் தரப்படுகிறது, ரேஷன் கடையில் உள்ள எல்லா பொருட்களும் இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி மத்திய அரசு தான் கொடுக்கிறார். அப்படியே திரும்ப அண்ணன் சொல்றாரு, இங்க பாருங்க, நேர் எதிர் அந்த பாதையில் போன கட்சியில் அவர் ஒரு மாநில தலைவராக முன்னாடி இருந்தார். அந்த கட்சிக்கு என்ன செய்யணுமோ உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணித்து செஞ்சார். ஆனால் இப்போ என்னமோ பிணக்கம் ஏற்பட்டு போச்சு. அதில் ஒரு கட்சிக்கு தலைவராக இயக்கத்துக்கு தலைவராக மாறி என்னமோ பண்ணணும்னு நினைக்கிறார். இது ஒருவேளை அவரா யோசிச்சதா இல்லை அங்கிருந்து யோசிச்சதான்னு வேற டவுட் வருதுங்காரலா. பாஜகவில் அவருக்கு என்ன கசப்பு என்று நமக்கு தெரியவில்லை. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது.
ஆனால் அவர் ஏன் அந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டார் அல்லது விலகினார் என்பது தெரியாத நிலையில் அதிலே கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்படி ஒரு வேளை அவர் புதிய கட்சி தொடங்கினார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படியே மூத்த தலைவர் தங்கபாலு ஐயா வந்து சொல்றாரு, இதுல என்ன உங்களுக்கு டவுட் வேண்டி கிடக்கு, இவ்வளவு வருஷம் நீங்க அரசியல் இருக்கீங்க, அண்ணாமலை எதுக்கு டெல்லிக்கு கூப்பிட்டாங்க, அப்புறம் நயினார் ஐயாவை பின்னாடி எதுக்கு கூப்பிட்டாங்க, நாம இப்போ அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிருவோம், நான் உங்களை துரத்துற மாதிரி துரத்தி விட்டு, அதாவது ராஜினாமாவை ஏற்கிற மாதிரி ஏற்றுக்கிறேன், போய் தனி கட்சி ஆரம்பிச்சு நீ அங்கிட்டு கூடி டெவலப் ஆகிட்டு வா, நாம 2 பேரும் என்ன செய்வோம், எலெக்ஷன் வந்தவனும் கூட்டு சேர்ந்து எல்லாரையும் ஏமாத்திருவோம்ல அப்படின்றதான உண்மைங்காரலா. பெரிய மனுஷன் தாயா. அண்ணாமலை அவர்கள் தொடங்கிய புதிய இயக்கத்திற்கு வாழ்த்துக்கள். அரசியலில் புதிய முழக்கங்கள் வரலாம், புதிய செய்திகள் வரலாம், புதிய கட்சிகள் வரலாம், புதிய இயக்கங்கள் வரலாம். இவையெல்லாம் வரட்டும், மக்களுக்காக இயக்கமாக இருக்க வேண்டும். பிஜேபி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாமல் தவிக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவேதான் பிஜேபி தலைமை அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்து தமிழகத்தில் வேறு வாய்ப்புகளை பெற முடியுமா என்று பார்ப்பதற்கு அவர் மூலம் இந்த இயக்கத்தை தொடங்கியுள்ளதா நான் நினைக்கிறேன். ஆகவே பிஜேபி எந்த உருவத்தில் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனம். அது அண்ணாமலைக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். பிஜேபியுடைய புதிய முயற்சி இப்பொழுது அவ்வளவுதான். அப்படியே டி.கே. வாசன் ஐயா ரொம்ப நாள் கழிச்சு சைக்கிள்ல பெல் அடிக்காமலே சைலண்டா வந்துட்டு போயிடலாம் நினைச்சிருக்காரு. ஆனா பார்த்துட்டு சொன்ன உடனே அவருக்கு கோவம் வருது. என்னன்னா, கூட்டணி அமைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க வாட்டுக்கு ஏதாவது கண்டப்பட்டா பேசப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டை மாத்துறாரு. 770 கடைன்னு என்னமோ மூடுறதா என்னமோ சொல்லிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். அதே மொத்தமா மூடிட வேண்டியதானே, மக்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்களே அப்படின்னு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா பிட்டு போட்டு ஓடி விட்டுறலாம். இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதற்கான பின்னணி போதைப்பொருள் நடமாட்டம், டாஸ்மாக். அதை முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வரும் வகையில் புதிய அரசு கண்ணியமிகு காயிதே மில்லத் பிறந்த நாள் அன்று நல்ல முடிவுகள் எடுத்து டாஸ்மாகுக்கு மூடு விழா நடத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான கோரிக்கையாக இந்த நேரத்தில் இருக்கிறது. அப்படியே நம்ம பொன்னையன் என்னாச்சு, முதுபெரும் தலைவர் ரொம்ப சைலண்டா இருந்தார். இன்னைக்கு கொஞ்சம் வாய்ஸ் வந்துருச்சு டடக்குன்னு. என்னன்னா, எடப்பாடி ஐயா வந்து ரொம்ப அழகா பிளான் பண்ணி அந்த ஏவுகணைகளை டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கிறார். இடையில என்னன்னா, அந்த பத்த வைக்கிற தொழில்நுட்ப கோளாறுல ஏதோ ஒன்று ஆயிப்போச்சு. அதனாலதான், மற்றபடி நாங்கெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கோம். அண்ணாச்சி அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு வாராரா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு சிரிக்காமலே சொல்றாரு. எடப்பாடியாரினுடைய ஒரு செல்வாக்கை தமிழகத்திலே யாராலும் அளிக்க முடியாத காரணம், மக்களும் அவர் பின்னாலே இருக்கிறார்கள், கட்சி தொண்டர்களும் முழுமையாக அவர் பின்னாலே இருக்கிறார்கள். அறிவு பெட்டகமாக அவர் திகழ்கிறார். ஞாபக சக்தியிலே அவருக்கு நிகர் அவரேதான் என்ற அளவிற்கு அற்புதமான ஞாபக சக்தியோடு இயக்கத்தை கட்டி காத்து வருகிறார். அவர் அடுத்த முதல்வராக கட்டாயம் வருவார் என்பதற்கு எடுத்துக்காட்டு மத நல்லிணக்கத்தை கடைப்பிடிக்கிறார். அவருக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை. காலையிலே போனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் வீட்டிலும் இஸ்லாமிய மக்கள் வீட்டிலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்கள் வீட்டிலே காலை உணவை மதிய உணவை அருந்துகிற அளவிற்கு ஜாதியை மறந்து எல்லா ஜாதியும் தன் ஜாதி என்று எண்ணுகிற ஒரு மத நல்லிணக்க அருமையான ஒரு அரசியல் தலைவராக விளங்குகிற காரணத்தால் இஸ்லாமிய மக்கள் எங்கள் பின்னாலே இருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அணிவகுத்து எடப்பாடியார் பின்னாலே இருக்கிறார்கள் என்பதனை எடுத்துக்காட்டுகிற நிகழ்ச்சியாக இந்த அற்புத நிகழ்ச்சி இன்று தமிழகத்தில் நடந்து வருகிறது. அப்படியே நம்ம தமிழிசை அக்கா மருத்துவர் மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாங்க. மருத்துவர் தாங்க, ஆனா அவங்க யோசிக்கிறது வேற லெவல்ல இருக்கு. என்னன்னா, நீங்க இந்த ஓட்டு போட்டவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்னு வண்டி எடுத்துக்கிட்டு பக்கத்து தொகுதிக்கு போய் நன்றியெல்லாம் தெரிவிக்கல, அந்த மாதிரிலாம் இல்லாம உங்க ஏரியாவிலேயே ஒரு மருத்துவ முகாம் போடுங்க. இந்த வெக்கை நோய், வெயிலுக்கு உகந்த இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுங்க. கொஞ்சம் பிரியா ஏதாவது இளநீ ஏதாவது வாங்கி கொடுங்க. மக்களுக்கு அப்படி நன்றி தெரிவிங்க. மயிலாப்பூர்ல பண்ணிட்டு வந்துட்டேன் நான் அப்படிங்காக. அக்கா எப்ப பண்ணீங்க அப்படின்னு யாரும் கேட்கப்படாது. இல்ல, நான் எப்படியும் எனக்கு ஒரு 33,000 பேர் இந்த ஒரு சூழ்நிலையிலையும் 33,000 பேர் 33,400 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல எனது நன்றி. ஆனா அவங்களுக்கு நன்றி சொல்வதற்கு தெருவா போய் அவங்களுக்கு கை கூப்பி வணக்கம் சொல்றதை விட சாமானிய மக்களை கை தூக்கி விட்டா பரவாயில்ல அப்படின்னு நான் நினைச்சேன்.
ஏன்னா மயிலாப்பூர்ன உடனே எல்லாரும் என்னன்னா கோயில் சார்ந்த இடம், மிக அதிகமாக அடுக்குமாடி குடியிருப்புகள் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. 60% விளிம்பு நிலை மக்கள் இருக்கின்ற தொகுதி மயிலாப்பூர். நான் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது நான் அடிக்கடி சொல்றது உண்டு, சுற்றுப்பயணம் நான் பிரச்சாரத்திற்கு மட்டும் வரல, பிரச்சனைகளை குறித்து கொள்வதற்கு வந்திருக்கிறேன்னு. ஜெயிச்சா மயிலாப்பூருக்குன்னு ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தேன். அந்த பக்கிங்காம் கால்வாயில எப்படி தூர்வாரி அவங்களுக்கு வெள்ள தடுப்பு பண்றது, அதுக்கப்புறம் எல்லா வீட்டில் ஒருத்தரையான தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு தொழில் முனைவோர் ஆக்கணும். ஏன்னா மத்திய அரசோட திட்டம் இருக்கு. எல்லாமே தனித்தனியா நாங்க ஸ்டால் போட்டு அந்த மக்களுக்கு அபரிதமான ஆதரவு, மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. 3 நாள் போதாதுன்னு நினைக்கிறேன். திருப்பி இந்த மாதிரி திட்டங்கள் போட முடியும். ஆனா என்னன்னா, அரசியல் என்பது தேர்தலுக்காக மட்டுமல்ல, அரசியல் என்பது சேவைக்காகவும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் நினைக்கிறேன். விளிம்பு நிலை மக்களுக்கு சேவை செய்வதுதான் நம்மளோட அரசியலின் ஒரு கடமையா நான் நினைக்கிறேன். அதனால இது ரொம்ப மனநிறைவை தருகின்ற ஒரு நிகழ்வு எனக்கு. அப்படியே நம்ம கம்யூனிஸ்ட் வீரவாண்டி ஐயா வந்தாங்க. சரி, ஒரு 10-15 கேள்வியை போட்டு விடுவாங்க. ஐயா ஒரு நிமிஷம் இல்லைங்க. இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி ஐயா ஒரு பேரை வச்சு உங்களெல்லாம் உள்ள இழுக்காரு, இது எப்படி? அப்புறம் திமுக காரங்க இந்தியா கூட்டணிக்குள்ள வரமாட்டோம்காக, அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் நீங்க பழையபடி இப்படி கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா? இருங்கப்பா, எல்லாத்துக்கும் சொல்றேன், நாங்க ஒரே நிலைப்பாடோட தான் இருக்கோம். இந்தியா கூட்டணி தான் இருக்கோம். எல்லாரும் எங்க கூட வருவாங்க. இப்போதைக்கு அப்படித்தான், வெயில் ஜாஸ்தியா இருக்கு, போயிட்டு வாங்கட்டார். மதச்சார்பின்மையை காப்பதற்கு, மத நல்லிணக்கத்தை பேணுவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எப்பொழுதுமே ஒரே தான். எல்லாவற்றுக்குமே நமது சார்பின்மையை நாம் காக்க வேண்டும், பன்முகத்தை காக்க வேண்டும், மக்களிடத்தில் ஒற்றுமை காக்க வேண்டும். அந்த அரசியல் புள்ளியிலிருந்து அனைத்து ஜனநாயக சக்திகளுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறவுகளும் பாடுபடும், போராடும். இந்தியா கூட்டணியில இருக்கீங்களா? முதல்ல நாங்க இந்தியாவில தான் இருக்கிறோம், இந்திய நலனுக்காக இருக்கிறோம், இந்தியாவின் முன்னேற்றத்துக்காக இருக்கிறோம். எல்லாரும் அப்படியே சட்டக்குன்னு ஆளுங்கட்சியில இருந்து, அதான் நம்ம தாவேக்கால இருந்து, ஏப்பா ஜெயிச்சாச்சு, நீங்க வாட்டுக்கு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து பார்த்தா தானே யார் மூஞ்சி யாருன்னு தெரியும், வாங்க எல்லாம் வாங்க அப்படின்னு விஜய் ஐயா கூப்பிட்டார்ல, முதலமைச்சர் ஐயா. அப்படியே அமைச்சர்கள்லாம் ஒன்று வந்தானே அட்டண்டன்ஸ் எடுத்து எல்லாம் கிளியராக அட்டன் ஆயிட்டானா, இனிமே உங்களுடைய செயல்பாடுகளை நான் பயங்கரமாக கண்காணிப்பேன் அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காங்க, சொல்லிக்கிறதாக எப்படின்னு தெரியல. திட்டங்களை அந்த வாக்குறுதிகளோட சேர்த்து எடுத்து வச்சு ஒவ்வொரு துறைக்கும் 20-30 பிரிச்சு கொடுத்தாச்சு. இனிமே 5 வருஷத்துல இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணிட்டேன்ட்டு வந்துதான் என்கிட்ட வந்து நிக்கிறான். இடையில ஏதாவது கோக்கு வாக்கு பண்ணியே நான் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ரீதிக்கு முதல்வர் ஐயா அப்படியே சொல்லி விட்டுருக்காரு. எல்லாம் செஞ்சிருவாங்க. மொத்தம் 436 திட்டங்கள் ஒவ்வொரு துறைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன எதை நோக்கி அவங்க எந்த தொலைநோக்கு திட்டத்தை நோக்கி அவங்க பயணிக்கும்னு சொல்லிட்டு இதை அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள் அவங்களுடைய அதிகாரிகளுடன் அனைத்து அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து இதற்கான டீடைல்டு ஒரு திட்ட பிளானை அவங்க வகுத்துட்டு அதை எவ்வளவு நாள்ல செயல்படுத்த முடியும், விரைவாக செயல்படுத்த முடிக்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு, அதாவது முதல்வர் கொடுத்துள்ள ஒவ்வொரு திட்டங்களையும் தொலைநோக்கு திட்டத்தையும் விஷனையும் அவங்க எடுத்து செயல்படுத்துவதற்கான அனைத்து பிளானையும் அவங்க போட்டு முதலமைச்சருடைய ஒப்புதலின் பேர்ல விரைவில் அதை நோக்கி பயணிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்படியே நம்ம ஊட்டி கொடைக்கானல் ஏரியாவுக்கு சுற்றுப்பயணம் போன நம்ம வில்சன் ஐயா குழுன்னு ஒரு பேட்டியை கொடுக்காரு. என்ன கொடுக்காரு அப்படின்னா, இங்க பாருங்க, நீங்க 436 556 என்னமோ போங்க, இந்த மெடிக்கல் சீட் ஒரு 156 தூக்கி எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டியா, இந்த கோர்ட்ல கேஸ் போட்டியில ஒரு நல்ல வக்கீல வச்சு வாதாடி கடற்கடன்னு வாங்கப்படாதா, நீங்க ஆட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டியா, இப்போ ஏதாவது இருந்தா கொஞ்சம் கேளுங்க, நானாவது ஏதாவது சொல்லித்தரேன் அப்படிங்கிற ரீதிக்கு சொல்றாரு. சடக்குன்னு ஐடியா கேட்டாலும் கேட்பாங்க. நிச்சயமா இது மக்களுக்கு செய்கிற ஒரு துரோகம். ஏன்னா மருத்துவம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த உச்சநீதிமன்றத்தில் மட்டும் அன்னைக்கு ஆஜராகி இந்த மாதிரி நாங்கள் சீட்டை சரண்டர் பண்ண முடியாது, ஏன்னா பர்சன்டைல் குறைக்க சொல்லி அந்த ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் கவுன்சிலிங்கை நடத்தவில்லைன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக உச்சநீதிமன்றமும் கொஞ்சம் அந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இன்சர்வீஸ் கேண்டிடேட்டு 92 பேர் அப்ளிகேஷன் போட்டுட்டு அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு. இப்போ இந்த 152 சீட்டை ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சரண்டர் பண்ணி இந்த பர்சன்டைல குறைச்சாங்கன்னு வச்சுக்க மார்க்கு. இப்போ வெளியூர்ல இருந்து மாணவர்கள்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 152 சீட்டை வந்து எடுத்துக்க போறாங்க. இது யாருக்கு லாபம்? தமிழ்நாடுடைய வளங்களை நம்ம பாதுகாக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்காக சேவை செய்ய வேண்டிய ஒரு அரசு இப்படி வந்து ஒன்றிய அரசுக்கு பயந்து கொண்டு இதை வந்து இந்த சீட்டை வந்து நாங்கள் சரண்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கணும். நம்மளுடைய உரிமைகளை நம்ம விட்டு கொடுத்தது தான் இந்த தமிழக அரசுன்னு வந்து ஒரு கான்டக்டே காட்டுகிறது. நீங்கெல்லாம் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னா நான் இதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் வச்சிருக்கேங்காரு அன்புமணி ஐயா. என்னன்னு கேட்டா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் இதெல்லாம் கரெக்டாக வரும், இல்லைன்னா வரவே வராது. முதலமைச்சர் எங்கள் வீட்டுக்கு வந்தாரலா, ஜெயிச்ச உடனே டீ எல்லாம் குடிச்சோமா, டீ குடிக்கும் போதே சொல்லிட்டேன்லாம் கோரிக்கையை. அவர் சரிண்ணே, நீங்கள் சொல்றது சரிதான், நான் பண்ணிருந்தோம் இருக்காருலா. இப்போ அடுத்து நேரில் போய் எல்லாருமே பேசுவான், பேசணுன்னே சடக்கு முடிச்சிருப்பா அப்படின்னு இருக்காரு. பெருமைங்க. தமிழ்நாடு முன்னேறணும்னா இதோ பெரிய பெரிய மால், ஹைவேஸ், ஏர்போர்ட், போர்ட் கட்டினா பத்தாது, ஐடி பார்க் கட்டினா பத்தாது. அதுல சுத்தி இருக்கிற மக்கள் முன்னேறணும். கல்வி, சுகாதாரம், சமூக நிலை, வேலை வாய்ப்பு இதெல்லாம் முன்னேறணும். அதுதான் உண்மையான முன்னேற்றம். அதற்கு இந்த மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் என்னை வந்து முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு என்னை வீட்டில் நேரில் சந்திக்கிற நேரத்தில் இதெல்லாம் நான் விளக்கி சொன்னேன். நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். முதலமைச்சருடைய முதல் கடமை என்னன்னா, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 8 கோடி மக்களுடைய நிலை நீங்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு கணக்கெடுப்பு நடத்தணும். கணக்கெடுப்பு நடத்தினா அப்போ நீங்க இடஒதுக்கீடு மட்டும் இல்ல, சமூக திட்டங்கள், சமூக நல திட்டங்கள், யார் படிக்கலையோ அவங்களுக்கு அரசு கடன் கொடுத்து படிக்க வைக்கலாம், யாருக்கு வேலை இல்லையோ அரசு கடன் கொடுத்து வேலையை உருவாக்கலாம். அதுக்காக தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தணும்னு நான் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார். அன்னைக்கே ஏற்றுக்கொண்டார். அப்போ முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னதெல்லாம், எங்க தேர்தல் அறிக்கையில நாங்கள் முதல் வாக்குறுதி கொடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும், சமூக நீதி அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வேணும், அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அவங்களுடைய முதல் வாக்குறுதியை ஞாபகப்படுத்தினாரு. அதான் இந்த தீர்மானத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். உறுதியாக முதலமைச்சர் அவர்கள் இதை விரைவில் அறிவிப்பார் என்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு குழுவாக நாங்கள் சென்று முதலமைச்சரை சந்தித்து இல்லை நேரிலே நாங்கள் வலியுறுத்த நாங்கள் திட்டமிட்டோம். அப்படியே இந்த SS பாலாஜி விசிகால இருக்கார்லா, அவர் வந்து அண்ணே நீங்க போற ரூட் கரெக்டுன்னு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புல அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்க தலைவர் கூட ஓகேன்ட்டாரு. ஆனா என்ன செய்ய, நம்மளுடைய கருத்து நேருக்கு நேரம் முட்டிக்கிட்டே இருக்கு சிலது, அதனால நேரடியா எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க போங்க, நாங்க பின்னாடி இருந்து புஷ் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படி இந்த விஷயத்துல அப்படின்னு அவங்க கூட ஒரு கோடு ஓடுதார். இன்றைக்கு அதே நேரத்தில் இது தொடர்பாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. அவர்கள் தரப்பிலும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினார்கள். அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த கருத்து, இந்த பொருள் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏற்புடையது. இன்னும் சொல்ல போனால் முழுமையாக சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறது என்றாலும் கூட அரசியல் நிலைப்பாட்டில் மாறுபட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதில் பங்கு பெறுவது என்பது இயலாது என்பதை அவரிடத்தில் தெரிவித்து விட்டோம். அவருடைய அழைப்புக்கு நன்றியும் தெரிவித்தார். சரி, பாத்தீங்கல்ல, சந்தோஷப்பட்டீங்களா? அரசியல்னால இப்படி தாங்க, திடீர்னு ஏதாவது வரும், திடீர்னு ஏதாவது இல்லாமல் போகும். அதே நேரத்தில் நமக்கு அது என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், சில நேரங்களில் சிந்திக்கிற மாதிரி இருக்கும். சிந்திக்கிற விஷயங்களை நல்லா கூர்மையாக சிந்திங்க. அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.